Question number 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, a trader is having in its portfolio shares worth rupees 85 lakhs at current price and cash 15 lakhs. The beta of share portfolio is 1.6. After 3 months, the price has dropped by 3.2%. What is the current beta of portfolio? Beta of portfolio after 3 months? If trader on current date goes for long position on 100 lakhs. என்ன இந்த கணக்கில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கில் வந்து பீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பீட்டா கண்டுபிடிக்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து ஷேர் அண்டு கேஷ் இருக்குது. ஷேரோடைய பீட்டா வந்து 1.6, கேஷுக்கு வந்து பீட்டா கிடையாது. அப்போ கால்குலேஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 85 ஒரு 15 அப்படின்னா 100. இதோட ரேஷியோ வந்து 0.85 0.15 15 into 1.6 இதுக்கு வந்து 0. அப்போ பார்த்தீங்கன்னா 1.36. போர்ட்ஃபோலியோ 0 1.36 அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சரி, பார்ட் 2ல வந்து புக் மெத்தட் வந்து என்ன சொல்றீங்க, முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன பீட்டாக்கு ஃபார்முலானா, சேஞ்ச் இன் போர்ட்ஃபோலியோ டிவைடட் பை சேஞ்ச் இன் மார்க்கெட். அப்போ பீட்டா தெரிஞ்சு போச்சு. சேஞ்ச் இன் மார்க்கெட் நம்ம சொல்றோம் என்னன்னா 3.2% வந்து பிரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிராப் ஆக போகுது. அது போர்ட்ஃபோலியோவா இல்லை மார்க்கெட்டான்னு கேள்வி. அது வந்து போர்ட்ஃபோலியோ. ஏன்னா ஷேர்ஸ்ன்றது வந்து என்ன சொல்றோம்னா, the price of shares dropped 3.2% இல்லையா? See, change in change in portfolio divided by change in market. அப்போ 3.2 what is x? 1.36 x is equal to 3.2. அப்போ x is equal to 0.32 divided by 1.36. x is equal to 0.32 divided by 1.36. ஒன் பாயிண்ட் 36 கேட்டால் கிடையாது. இது வந்து மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ. பட் இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாமே தப்பு பண்ணக்கூடிய விஷயம் தான். நானும் தப்பு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தப்பு என்ன பண்ணியாச்சுன்னா, 1.36 எடுக்கக்கூடாது, 1.6. ஏன் அப்படின்னு நம்ம சொல்லி தரேன். ஏன் சார் இங்கே எடுத்துட்டிங்கன்னா, இது வந்து எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய தப்பு. அப்போ இங்கே என்ன செய்யணும், 1.6 நம்ம ஏன் எடுக்கணும்? ஏன்னா கணக்கில் கொடுத்த பீட்டா ஆஃப் ஷேர்ஸ் தான், நம்ம கண்டுபிடிச்ச போர்ட்ஃபோலியோ கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே 1.6 வந்து அப்போ 2%. அப்போ 0.32 divided by 1.6 அப்படின்றது 0.2%. அப்போ 2%. அப்போ பாருங்க 3.2 divided by 100 அப்போ 0.32. அப்போ 0.32 1.6 போட்டீங்கன்னா 2%. அப்போ எக்ஸ் அதாவது மார்க்கெட்டோட சேஞ்ச் இன் மார்க்கெட் வந்து 2%. ஓகே, நல்லா புரிஞ்சுட்டிங்களா? மார்க்கெட் வந்து ஃபேல் ஆகுது. அப்போ 2% சேஞ்சஸ் இன் போர்ட்ஃபோலியோ, மார்க்கெட்லேயும் சேஞ்சஸ் வந்து 2% ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ மார்க்கெட்டில் 2% ஆச்சுன்னா நீங்கள் போகிறது லாங் பொசிஷன். போகிறீங்க, நீங்கள் போகிறது லாங் பொசிஷன். அப்போ லாங் ஃபியூச்சர்ஸ் வந்து 100 lakhs, மார்க்கெட் வந்து 2% மாறுது அப்படின்னா உங்களுடைய வேல்யூ என்ன ஆகும்? 98 ரூபா. 100 லட்சம் இருந்துச்சுன்னா இப்போ 98 லட்சம் தான் இருக்கும் லாஜிக்கலாக. லாஸ் வந்து 2 lakhs. கேஷ் ஆல்ரெடி 5 இருந்து இப்போ 2 போய் 13 மாறிடும். அப்போ ஷேர்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 3 months கழிச்சு என்ன ஆகும்னு பார்க்குறீங்க. ஏன்னா 3.2% ட்ராப் ஆச்சுன்னா 85 லட்சம் இந்த கேஷ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, 85லேருந்து 3.2% ட்ராப் ஆகுது அப்படின்னா ஸோ 82.28%. இப்போ போர்ட்ஃபோலியோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 82.28 ப்ளஸ் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95.28%. ஸோ போர்ட்ஃபோலியோவோட சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கணும். 95.8 டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 95.8. அப்போ
100ல இருந்து உங்க வேல்யூ என்னவா மாறிடுச்சு? 95.28 மாறிடுச்சு. எவ்வளவு இருந்தது? 100. அப்ப 100 பெருக்கல் 95.28 வகுத்தல் 100. அப்ப 4.72% வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மார்க்கெட் சேஞ்சஸ் ஆகுது. அப்ப சேஞ்சஸ் ஆஃப் மார்க்கெட். அப்ப வாட் இஸ் பீட்டா? பீட்டா இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் போர்ட்ஃபோலியோ divided by change in market. அப்ப சேஞ்ச் இன் போர்ட்ஃபோலியோ எவ்வளோங்க சார்? 4.72%. சேஞ்ச் இன் மார்க்கெட் 2%. அப்ப 4.72 divided by 2, 2.36. அப்ப உங்களுடைய ஆன்சர் வந்து 2.36. இதான் வந்து பீட்டா. பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கேட்டான்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ போர்ட்ஃபோலியோ பீட்டா ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் பீட்டா என்ன இருக்குது, கரண்ட் பீட்டா என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். இப்போ கரண்ட் பீட்டா நான் சொல்லியாச்சு, வெரி சிம்பிள் 1.36. 3 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா எது மாறி போர்ட்ஃபோலியோல 3.2% ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா, 3.2% ட்ராப் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய மார்க்கெட் சேஞ்சஸ் 2% இருக்குது. இப்போ மார்க்கெட் 2% சேஞ்சஸ் ஆச்சுன்னா உன்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் வேல்யூ 2% லாங் பொசிஷன் போறீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யல, ஆப்போசிட் பண்ணல. இந்த இடத்துல எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. இந்த இடத்துல நல்லா பாருங்க, அப்பதான் எனக்கு கணக்கு நல்லா புரியும். வாட் இஸ் ஹெட்ஜிங்னா, ஹெட்ஜிங் மீன்ஸ் ரெடியூஸ் ரிஸ்க் அல்லது ப்ரொடெக்ட் ஃப்ரம் லாஸ். அப்போ ரூல் ஆஃப் ஹெட்ஜிங் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஃபியூச்சர் பொசிஷன்ல போச்சுன்னா லாங் ஷார்ட் ஃபியூச்சர்ஸ். போர்ட்ஃபோலியோல வந்து லாங் வந்து இருக்குது, ஷார்ட் இருக்குது. ஃபியூச்சர் பொசிஷன் வந்து லாங் ஆப்போசிட் டைரக்ஷன் தான். அப்போ போர்ட்ஃபோலியோ லாங் போச்சுன்னா ஃபியூச்சர் ஷார்ட் போகும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்க போனீங்கன்னா தான் உங்களுடைய லாஸ் என்ன செய்ய முடியும். பட் இந்த கொஸ்டின் தே டிட் ராங். என்னன்னா டிட் ராங் கிடையாது, என்ன சொல்லிக்கணும்னா போர்ட்ஃபோலியோ ஷேர்ஸ் வந்து லாங் கொடுத்துட்டான், ஃபியூச்சர்ஸ்லயும் லாங் கொடுத்துறான். ரெண்டுமே லாங் இருக்கும் போது சேம் டைரக்ஷன்ல போனா ஒன்னும் லாஸ் அதிகமாகும், ஒன்னும் ப்ராஃபிட் அதிகமாகும். அப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி லாஸ் ஆயிடுச்சு, ஷேரோட வேல்யூ குறையுது இல்லையா. அப்ப ஃபியூச்சர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், லாஸ் இருக்கும். அப்ப என்ன இந்த கணக்குனா, ஹெட்ஜிங் பண்ணாட்டி நமக்கு ஹெட்ஜிங் பண்ணாட்டி என்ன பிரச்சனை வரும்னு இந்த கணக்கு கிளியரா சொல்லுங்க. பிகாஸ் மார்க்கெட் ஃபால்ஸ்னா ஷேர்ஸ் லாஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஷார்ட் போயிருந்தா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க ஃபியூச்சர் லாங் போறீங்க, அப்ப லாங் போனா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், லாஸ் தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட், திஸ் இஸ் ஸ்பெகுலேஷன் இன்க்ரீசிங் ரிஸ்க் பொசிஷன், யூ ஆர் டேக்கிங் மோர் ரிஸ்க் நாட் ரெடியூசிங் ரிஸ்க்ன்றாங்க. என்னன்னா மார்க்கெட் 2% ஃபேல் ஆயிடுச்சு, ஷேர் 2.5%, ஃபியூச்சர் லாஸ் 2%, டோட்டல் லாஸ் 4.7. பீட்டா வந்து என்ன ஆயிடுச்சு, 1.36 1.6 வந்து 2.36 வந்து மாறிடுச்சு அப்படின்றது நமக்கு. அப்போ ரிஸ்க் குறைக்கணும், நீங்க எங்க போயிருக்கணும், ஹெட்ஜிங் போயிருக்கணும். இந்த கணக்குல அது ஹெட்ஜிங் போகல. ஹெட்ஜிங்னா ஆப்போசிட் டைரக்ஷன் போகணும், இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் போகல அப்படின்றத மிக முக்கியமான விஷயம் இந்த கணக்குல. அப்போ ஆல்ரெடி ஷேர் ஆப்போசிட் ஷேரோடைய ரேட்டிங் குறையிறதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, 2.36 போயிடுச்சு அப்படின்றது கிளியரான